Hello friends, welcome back to Flavors of Life. இன்னைக்கு நாம part 3 பார்க்க போறோம். ரிஷா ஒரு டாபிக் சொல்லுவாங்க. குட்டி பாவு செல்ல இவிகாரோ போயிட்டு இருக்க குற்றாலம். ஓகே, நாங்க குற்றாலம் முன்னாடி கிளம்பும்போது 90% சார்ஜ் இருந்துச்சு. ஸோ குற்றாலம் வந்து நாங்கள் சேலம்லேருந்து குற்றாலம் நல்லா கிளம்பியாச்சு 90% சார்ஜோட. ஸோ அங்கே போய் நாங்கள் ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வாடிப்பட்டி, அதாவது மதுரை வாடிப்பட்டி டெம்பிள் சிட்டி, எங்கள் பெரிய ஹோட்டல் ஆஃப் டெம்பிள் சிட்டி பாரு லெஃப்ட் சைடில் அங்கே வந்துட்டு ஜியோன் காமிச்சிச்சு. ஜியோனில் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் ட்ராவல் பண்ண என்னாச்சுன்னா, நாங்கள் யோசிச்சு குற்றாலத்துக்குள்ளே அப்புறம் பாலருவி கையில் இருக்க பாலருவிக்கு போகணும் பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதுக்காக சார்ஜ் வேணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தேடும்போது புளியங்குடி இருந்துச்சு. புளியங்குடியில் வந்து 30 kW தான் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப வெயில்னால எங்களால் இருக்க முடியல, கார்க்கில் அவங்களால உட்காந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக குற்றாலம் போய் தேடிக்கலாம்னு விட்டுட்டோம். ஸோ குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா 5 falls இருந்துச்சு. 5 falls பக்கத்துலேயே 5 falls ரெசார்ட் இருந்துச்சு. அங்கே தான் வந்து சார்ஜ் போட்டுருந்தோம். அங்கே என்ன ஆச்சுன்னா, குற்றாலத்தில் அந்த மத்தியானத்துக்கு மேலே பவர் ஆன் ஆகி ஆஃப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ பவர் ஆன் ஆகி ஆஃப் ஆக அங்கே என்ன வந்துச்சுன்னா, நாங்கள் காரை விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா டைமில் டயர்டாக குளிச்சுட்டு வந்து டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்டு வந்து அது வரைக்கும் நல்லா சார்ஜ் ஆச்சு. பவர் ஆஃப் ஆக நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிச்சு, சார்ஜ் டிஸ்கனெக்டட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இங்கேருந்து கால் பண்ணி நம்ம டிஸ்கனெக்ட் வந்துச்சு, நீங்கள் ஆன் பண்ண முடியுமா கஸ்டமர் கேரில் கேட்டோம். அவங்க சொன்னாங்க 1 time இனிஷியேட் பண்ணலாம், திருப்பி நெக்ஸ்ட் டைம் பவர் ஆஃப் பண்ணால் நீங்கள் தான் வந்து இப்போ இனிஷியேட் பண்ணிக்கணும், எங்களால் முடியாது 1 time மேலே அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்னன்னா, அடுத்த டைம் பவரும் பேக்கப்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ பார்த்தா நைட் பவர் ஆஃப் இல்லை. அப்போ தான் தாட் வந்து நம்ம நைட்டு சார்ஜ் போட்டு தான் கருத்து. ஸோ ஃபுல் நைட் சார்ஜ் ஆகிட்டு காலையில் போய் எடுத்துக்கலாம். அந்த பிளான் வந்து எங்களுக்கு வந்துருச்சு அடுத்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ட்ரிப் பற்றி சொல்ல போகிறோம். இதுலேயே வந்து நாங்கள் இந்த சார்ஜ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-90% இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த சார்ஜிங்லேயே வந்து பாலருவி 5 falls மெயின் ஃபால்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு வந்தாச்சு. ரிட்டர்ன் போகிற ஸ்டோரி ஸ்ரீஷாவோட பேசுகிறேன். பாய்.